பார்க்க ஒன்று பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கணும்னு சொல்லு. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் தப்பு செய்கிறவன், பாவம் செய்கிறவன், அநீதியாக நடக்கிறவன், அவனெல்லாம் இந்த பூமியில் செழித்து இருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனையோ நீதியான காரியங்களில் இருக்கிறவன் இந்த பூமியில் செழித்து இருப்பான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அவன் சகலத்துக்கு போய் பேசுவான், சகலத்துக்கு அவன் இஷ்டத்தை நடப்பான், சகலத்துக்கு அநீதியான காரியத்தை செய்வான், துணிகரமாக எல்லாத்தையும் செய்வான். அந்த பாவத்தோட லிஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா? இச்சை, கீழ்ப்படியாமை, வீடுகள், அக்கிரமம், தீவினை, பலி, அகர்மம், குற்றச்செயல், அநீதி, கேடு, குற்றம், தீச்செயல், பால்வு, கர்மவினை, தீய செயல், கொடுஞ்செயல், இப்படி செய்யக்கூடிய அந்த கொடும்பாவி ரொம்ப நல்லது. ஏன்னா வேத தெளிவாக சொல்லுது, இந்த இடத்துல அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யணும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ கலாத்தியர் 1:4 பின்பற்றி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். எதுக்கு? இந்த பொல்லாத பிரபந்தத்தில் நின்று விடுவிக்கப்படும்படிக்கு. நானும் இந்த காரியத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்போ இதில் இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்மளை எபேசியர் 2:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த உரையான சேர்த்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறது? தூக்கி எடுக்கிறாரு. உரையான சேர்த்து அதுதானே இந்த பூமி, இந்த ஒட்டுமொத்த உலகம், யூனிவர்ஸ். இதுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம். நம்ம இங்கேயே இருந்துடணும். இன்னுமே சில பேருக்கு மரணத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு பிணத்தை பார்த்தா பயம், சபத்தை பார்த்தா நடுங்குவாங்க, மரணத்தை பார்த்தா பயப்படுவாங்க, ரோட்டை தாண்டும் போது அப்படி பார்த்துக்கிட்டு தாண்டுவாங்க. நான் சொல்கிறது ரசிக்கப்பட்டவங்க தான் சொல்கிறேன். என்ன பயம்? மரண பயம் எப்போ நம்மளை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்கோ, நம்முடைய ரட்சிப்பு மேலே சந்தேகம். ஒரு மனிதனுக்கு முன்னமே மரண பயம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் மரண பயம் இருக்குது அப்படின்னா அவன் ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியது. கர்த்தர் நம்மளை ரட்சித்து மீட்கும் பொழுது பல நிலைமைகள்லேருந்து மீட்டெடுக்கிறார். அந்த மீட்பு சாதாரண மீட்பெல்லாம் கிடையாது. நமக்கு முதல்ல மரண பயத்தை நம்மகிட்ட இருக்கிறார். மரணத்தை குறித்து பயப்படக்கூடிய பயம். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போவோம்னு தெரியாமல் இருக்கிறதுனால மனுஷன் பயப்படுறோம். மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போகிறோங்கிற அட்ரஸ் நமக்கு தெரியும். அந்த அட்ரஸ் நமக்கு தெரியும். அந்த அட்ரஸ் தெரியறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். இன்று நம்ம தேவன் மதித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உயிர் தரக்கூடியவர்களாக இருக்கும். அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். நரகமோ பாதாளமோ நமக்கு கிடையாது. அப்போ நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம்? தேவனுக்காக நம்ம ஜீவிக்கலாம். அவர் அனுமதிக்கும் போது அவர் நம்மளை எடுக்க போகிறார். அவ்வளோதான் விஷயம். அப்படிங்கும்போது மரணத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவம் பயப்பட வேண்டிய அவசியம்